ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு சைட் டிஷ் சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ இந்த காரசாரமான சோயா பெப்பர் ஃப்ரை 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்துடும். இது வெந்து வரதுக்கு இடையில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம். அடுத்தது அதில் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கலர் மாறிடக்கூடாது, கரிஞ்சு போயிடக்கூடாது. ஜஸ்ட் இது நல்லா வறுபட்டு இதிலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கிடையில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த சோயா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். இது அப்படியே டபுளாகி வந்திருக்கு. நம்ம சேர்த்த சோயா நல்லா அப்படியே டபுளாகி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இது தண்ணி நல்லா ஒட்ட பிழிஞ்சு இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்ச மிளகு, சோம்பு, மிளகாய் அதை அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதில் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய மீல் மேக்கரோட அளவை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா, உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி இது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வரும். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகு தூள் இருக்கு இல்லையா, மிளகு, அதுக்கப்புறம் மிளகா, சோம்பு சேர்த்து அரைச்சி அந்த தூளை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லா மீல் மேக்கரோடையும் நல்லா கோட் ஆகணும். அதுபோல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக அதில் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சோயா பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.